வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நிறைய திங்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஜுவல்லரி மேக்கிங் திங்ஸ். நம்மளுக்கு ஜுவல்லரி பண்ணிக்கிறதுக்கான பேசிக் திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ ஒரு ப்ராப்பராக ஒரு ஜுவல்லரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இனி வர வீடியோஸ் பூரா டுட்டோரியலாக தான் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு டீச்சிங் வீடியோவாக தான் இருக்கும். ஸோ என்னோடய கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, மெட்டீரியல்ஸ் கலெக்ஷன்ஸ், ரா மெட்டீரியல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஒரு ஜுவல்லரி பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஐட்டம்ஸ்லாம் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கணும். அப்போ தான் அதை செய்ய முடியும். இது பிளேயர், இது கண்டிப்பாக வேணும். அண்ட் கட்டர் இல்லைனா கூட ஒரு நல்ல சிசர் வச்சுருந்தீங்கன்னா கூட ஓகே தான். அண்ட் இது பேர் கியர் ஒயர். இது கோல்டு, சில்வர், காப்பர் இந்த மாதிரி கலர்ஸில் கிடைக்கும். இது ஜுவல்லரி மேக்கிங் த்ரெட் விற்கிற கடையில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய இன்விசிபிள் செயின் எல்லாமே இந்த ஒயரில் தான் பண்ணுறாங்க. இதை கட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இது வாங்கிக்கோங்க. இல்லைன்னா த்ரெட், இது நைலான் த்ரெட். இதில் என்ன முக்கியமாக கவனிக்கணுன்னா இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நீடில், இந்த நீடில் ரொம்ப சின்னதாக இருக்கணும். அப்போ தான் பீட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும் நம்மளால். இந்த பகுதி ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நம்மளால் பீட்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ நைலான் த்ரெட் இதுவும் நல்லா உங்களுக்கு ஜுவல்லரி மேக்கிங்க்கு நல்லா யூஸ் ஆகும். முக்கியமாக பீட் ஜுவல்லரிக்கு இது நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா வேவியாக இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இந்த கியர் லாக். பொடி மணி மாதிரி தெரியுது இல்லைங்களா? ஸோ இது பேர் கியர் லாக். இது மெட்டலில் இருக்கும். அண்ட் இதை வச்சு தான் நீங்கள் எண்டெல்லாம் க்ளோஸ் பண்ணுவீங்க. ஸோ அது இனிமேல் வரக்கூடிய டுட்டோரியல்ஸில் உங்களுக்கு நான் அதை சொல்லிக் கொடுக்குறேன் எப்படி பண்ணணுன்ட்டு. ஸோ அது கண்டிப்பாக தேவை நமக்கு. அண்டு இது ரிங்ஸ். இது ஓப்பன் ரிங், க்ளோஸ் ரிங், ஓப்பன் ரிங்னு இருக்குது. இது ஓப்பன் ரிங். இப்போது நீங்கள் எண்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு இடத்த லாஸ்ட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதிலிருந்து செயின் கனெக்டர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ரிங்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செயின் இருக்கு இல்லையா, இந்த செயின் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த செயினு இதெல்லாம் இதை மாதிரி லாக் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ரிங்ஸ் நம்மளுக்கு தேவை. அண்ட் அதுக்கப்புறம் இது மாதிரி சில விஷயங்கள், பொடி மணி, பீட்ஸ் இதெல்லாம் தேவை. அண்ட் இது எதுக்காக வச்சுருக்கேன்னா உங்களுக்கு சின்ன விஷயம் காட்டுறதுக்கு தான். இதில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக் மாதிரி இருக்கும். இது இயர்ரிங்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? குண்டூசி மாதிரி இருக்கும். இது பேர் ஹெட்பென். இது இயர்ரிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பேசிக் மெட்டீரியல். கண்டிப்பாக எல்லாருக்கிட்ட இருந்தால் ஈஸியாக ஒரு ஜுவல்லரி பண்ணிடலாம். அண்டு இதுக்கு அடுத்த ரா மெட்டீரியல் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த பீட்ஸ் தான். பார்த்திங்கன்னா இது எல்லாமே பீட் ஜுவல்லரி தான். இப்போ இது மாதிரி பேக்கெட்ஸில் பீட்ஸ் வருது. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இந்த எவ்வளோ இருக்குது, நான் பண்ணுறதுக்கு நிறைய வச்சுருக்கேன். அண்ட் இது எலாஸ்டிக் நான் 2 சைஸஸில் இருக்குது. இது ப்ரேஸ்லெட்ஸ்லாம் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இது மெயினாக ரிட்டன் கிஃப்ட்டுக்கு, பசங்களோட பர்த்டேக்கு வரவங்களுக்கு நீங்களே பண்ணி கொடுத்துடலாம், அது மாதிரி பண்ணுறதுக்காக. ஸோ இந்த பீட்ஸ்லாம் இப்போ பண்ணுறதுக்கு இருக்குது. இது ஸ்கொயர் கட் பீட்ஸ் பார்த்திங்கன்னா அக்ரிலிக் பிளாஸ்டிக் பீட்ஸ் அது எப்போவுமே வாங்காதீங்க. நீங்கள் வாங்கும்போது கிளாஸ் பீட் வாங்குங்க. இந்த மாதிரி கிளாஸ் பீட்ஸ் வாங்குங்க. அதுதான் கலர் ஃபேட் ஆகாது, நல்லாயிருக்கும். அந்த மேலே இருக்க கலர்ஸ் உறிஞ்சு வராது, நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே கிளாஸ் பீட் தான். உங்களுக்கு இதோட கோல்டு பீட்லாம் சேர்த்து கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இனி வர வீடியோஸில் நீங்கள் நிறையா பார்ப்பீங்க. எப்படி செய்யணும் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்துட்றேன். அண்ட் இது கோல்டு பீட் இடையில கொடுக்கறதுக்காக சின்ன பீட்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ப்ரிங் தெரியும். ஸ்ப்ரிங் எதுக்கு இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா இது ஒரு ரிங் கனெக்டர் தான். இதை தனித்தனியாக கட் பண்ணுவோம். தனித்தனியாக கட் பண்ணி நம்ம கனெக்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது இதை மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்கேன். இது
கட் பண்ணினோன்னா அது மாதிரி கிடைக்கும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நான் வாங்கி ஒரு 7 years இருக்கும். ஸோ இன்னும் கலர் போல் அப்படியே இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதை வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு த்ரெட்ஸ், இது மாதிரி த்ரெட்ஸ் விற்கும், அதுவும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் பேக் செயின்காக. அண்ட் இது இன்னொரு முக்கியமான பாக்ஸ். இது பார்த்திங்கன்னா இது மாதிரி பீட்ஸ் இருக்கும். இது வந்து இயர்ரிங்க்கு கீழே ட்ராப்ஸ் மாதிரி அழகாக ஹேங்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இது சார்ம்ஸ், இப்போ நிறைய சார்ம்ஸ் கிடைக்குது இல்லையா, இந்த சார்ம்ஸ். இது பேக் செயின். அண்ட் இது ஒரு பியூட்டிஃபுல்லான சார்ம். இது பார்த்திங்கன்னா மேக்னெட், ஒரு கை சேர்ந்தா மாதிரி இருக்குது இல்லையா, அது மேக்னெட். இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த சார்ம் வந்து இப்படி இருக்கும், இது மாதிரி இருக்கும். இது வந்து மேக்னெட், இந்த மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குல்ல? ஸோ இந்த சார்ம்ஸும் இப்போ வந்து அவைலபிள் உங்களுக்கு. நீங்கள் செயின்க்கு, ப்ரேஸ்லெட்ஸ்க்கெலாம் இதை மாதிரி வந்து நீங்கள் போடலாம், அழகாக இருக்கும். அண்ட் தென் அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராஸ் நிறையா வச்சுருக்கேன். அண்ட் இதில் வந்து பொடி, மணி கொறுக்கிறதுக்கு அது மாதிரி ஐட்டம்ஸ். அண்ட் இது பேர் லாரியல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விற்கும், உங்களுக்கு கிராம்ஸில் கிடைக்கும். இதுவும் வந்து நீங்கள் செயின்ஸில், இயர்ரிங்ஸ்லலாம் ஹேங்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு ரொம்ப நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை மாதிரி கோல்டு பீடு, இது மாதிரி கோல்டு பீடு. ஸோ இந்த கோல்டு பீட் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப கோல்டாக இருக்கும், ரொம்ப எல்லோ கலரில் இருக்கும். நான் வந்து கொஞ்சம் அதை ஆன்டிக்காக மாற்றி வச்சுருக்கேன். ஸோ ஒரு ரொம்ப கோல்டு இருக்கக்கூடிய ஜுவல்லரி, வெளியில் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி நிறையா அது மாதிரி இருக்கும் இல்லையா, அதை எப்படி கொஞ்சம் ஆன்டிக்காக மாற்றுறது அப்படின்னா அதில் ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ அதையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அண்ட் பீட்ஸ், ரிங்கோட பேஸ் இருக்குது, இது ரிங் பேஸு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஜுவல்லரி மேக்கிங்கில் இந்த போலன்ஸ், மெட்டல் போலன். இது மெட்டல் ஒயர். இது மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இயர்ரிங்ஸ்லாம் பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து இனி வர டுட்டோரியல்ஸில் நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து என்னுடைய பேசிக் கலெக்ஷன்ஸ். இப்போ நான் உங்களுக்கு காட்டினது இந்த 2 பாக்ஸ் தான். இன்னும் இவ்வளோ இருக்குது, நிறையா இருக்குது. இனி போக போக நம்ம அதெல்லாமே நிறையா பார்க்கலாம். அண்டு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் செய்ய போகிறோம், நிறையா விஷயங்கள் கற்றுக்க போகிறோம். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வரைக்கும் நான் உங்களுக்கு டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Please follow us for more videos like this. Thank you.